ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्य कृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। सद्गुरुं ब्रह्मविद्वरं। गीता ध्यान श्लोकम। ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम्। 18வது அத்தியாயத்துல 40வது ஸ்லோகம் படிக்கலாம். 40வது ஸ்லோகம். ஓகே. न तदस्ति पृथिव्यां वा दिवि देवेषु वा पुनः सत्वं प्रकृतिजैर्मुक्तं यथेभिः स्यात् त्रिभिर्गुणैः। मறுபடியும் न तदस्ति पृथिव्यां वा दिवि देवेषु वा पुनः सत्वं प्रकृतिजैर्मुक्तं यथेभिः स्यात् त्रिभिर्गुणैः। என்ன சொல்றாரு? பிரகிருதி ஜெய்ஹி ஏபிஹி திரிபிஹி குணைஹி. பிரகிருத்திலிருந்து உதித்த, பிரகிருத்திலிருந்து தோன்றிய இந்த 3 குணங்களில் நின்று யத் முக்தம் சியாத், எது முக்தி அடைந்திருக்கிறதோ, லிட்டல் மீனிங் நம்ம சொல்றோம் அப்படி சொல்லணும். இந்த 3 பிரகிருத்திலிருந்து தோன்றிய முக்குணங்கள் இருந்து தத் சத்துவம் பிருத்திவியாம், இந்த உயிர்கள், சத்துவம் சொல்லும் போது உயிர்கள், சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ், சத்துவம் உயிர், உயிரோடு இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும், அனைத்து ஜீவர்களும் வச்சுக்கலாம், எல்லாருமே அனைவருமே பிருத்திவியாம்பா புனக திவி தேவேஷுவா, திவி தேவேஷு, இந்த லோகத்துல இருக்கட்டும் இல்ல தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்களாக இருக்கட்டும், பிருத்திவியில இருக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கட்டும், தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்களாக இருக்கட்டும், அப்படின்னு அர்த்தம். எந்த லோகத்துல போனாலும் அங்க இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்துமே இந்த முக்குணங்களில் இருந்து விடுபட்டது கிடையாது. எல்லாருமே, அனைவருமே இந்த முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். இது சொல்லி முடிக்கிறார் பகவான். இத சொல்லி இந்த டாபிக் முடிக்கிறாரு. எந்த டாபிக் முடிக்கிறாரு தெரியல. நம்ம முதல்ல இருந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்கிறார் அர்ஜுனன்? அர்ஜுனன் சந்நியாசம், தியாகம், இதனுடைய தத்துவம் என்ன, இவருடைய தத்துவம் என்ன, அது சாரம், அதனுடைய உண்மைத்தன்மை. சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன, இதையும் 3 சொல்லு. ஏன்னா 17வது அத்தியாயத்துல 3 நிறைய விஷயம் சொன்னீங்க. இதுவும் 3 இருந்தா சொல்லுங்க. 3 அர்த்தம் சத்வ, ரஜஸ், தமஸ். இப்படி சந்நியாசத்தை பற்றியும் கூறுங்கள்னு சொல்லி கேட்கிறான். இருந்துதான். இப்ப என்ன அர்த்தம்? நம்ம இப்ப அர்ஜுனுடைய கேள்வியில என்ன புரிஞ்சுதுன்னா, இவன் கேட்கிற சந்நியாசம்ன்றது முக்கிய சந்நியாசம் கிடையாது. இவன் கேட்கிற சந்நியாசம் எதை பத்தி கேட்கிறான்னா, கவுன சந்நியாசம், செகண்டரி சந்நியாசம். அந்த என்னது அது செகண்டரி சந்நியாசம் சொல்லும் போது, கர்மத்துக்கு தகுதி பெற்றவர்கள் அவர்கள் தான். கர்மத்துக்கு யார் தகுதி உடையவர்களோ அவர்களுடைய கர்மத்தை, அதுல சந்நியாசம்னா என்னன்னு கேட்கிறான். அப்போ முக்கிய சந்நியாசம்னா என்னது? முக்கிய சந்நியாசம்னா உலக கடமைகள் முழுவதும் விடுபட்டவர்கள். இங்க அதை பத்தி கேட்கல. இங்க உலக கடமைகள் இருக்கு, அப்படிப்பட்டவர்களிடத்து இங்க சந்நியாசம், தியாகம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க கடமைகளை துறக்கவில்லை, கர்மங்களை துறக்கவில்லை. எதை துறக்கிறாங்க? கர்ம பல தியாகம், கர்ம பலத்தை துறக்கிறார்கள். அப்ப சந்நியாசம், தியாகத்தினுடைய தத்துவம் என்னன்னா, தத்துவம் சத்துவம் கிடையாது, ரஜஸ் கிடையாது, தமஸ் கிடையாது.
சத்துவ தியாகம் கிடையாது, ரஜஸ் தியாகம் கிடையாது, தாமசிக தியாகம் கிடையாது. எது? இந்த 3 தியாகத்துல சத்துவ தியாகம் தான். சன்னியாசனுடைய சாரம் எது? சத்துவ தியாகம். சத்துவ தியாகம்ன்றது என்னது? கர்ம பல தியாகம். கர்மத்துல பலனே இல்லாமல், பலனை எதிர்பார்க்காமல் கர்மத்தை செய்வதுதான் சாத்விக கர்மம். அந்த சாத்விக கர்மத்தில் ஈடுபடுவதுதான் சந்நியாசம், தியாகம் என்பதனுடைய தத்துவம். இது புரியுது இல்லையா? இது முரண்பாடு போல இருக்கு பாருங்க. சந்நியாசம்னா முழுவதுமாக துறந்து விடுதல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அர்ஜுனன் கேட்கறது அதை பத்தி கிடையாது. இங்க கடமைகள் இருக்கு, உலக கர்மங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுல எது தியாகம் செய்யணும்? அப்போ அதுல கடமைகளையும் உலக கர்மங்களையும் தியாகம் செய்ய வேண்டாம். ஆனா பலனை தியாகம் செய்வது. இப்ப நமக்கு தெரியும் ராஜசிக தியாகம்னா என்ன, சாத்விக தியாகம், எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். ஏதோ ஒரு ஒரு சுச்சுவேஷனால, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையினால அந்த கர்மத்தெல்லாம் விடுவது, சோம்பல்னால விடுவது, இதெல்லாம் ராஜசிக தியாகம். அப்புறம் தாமச தியாகம்லாம் பார்த்தோம். அப்படி இல்லாம கடமைகளை விடவே விடாம ஆனா கர்ம பலனை விடுவது சாத்விக தியாகம். அப்ப சந்நியாசம், தியாகம், இதனுடைய தத்துவம் என்ன கிருஷ்ணா அப்படின்னு கேட்டதுக்கு கிருஷ்ணர் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. 1-12 ஸ்லோகம், அர்ஜுனுடைய கேள்வியிலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் இதுதான் டாபிக். என்ன சொல்லி முடிச்சாருன்னா, இதுதான் சந்நியாசம் தியாகத்தினுடைய உண்மை சாரம். என்னது? கர்ம பலனை துறப்பது. இதுதான் சொல்லியாச்சு. சரி, இப்ப அடுத்து எப்படி இந்த 18வது அத்தியாயம் டாபிக் மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நகர்கிறது, அந்த எண்ண ஓட்டம் நகருதுன்னு பார்த்தா, சரி, இது மாதிரி கர்ம பல தியாகத்தை செய்தவர்கள், கர்ம பல தியாகத்தை செய்து அவங்க என்ன ஆக போறாங்க? அவங்க அதை செய்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மன தூய்மை பெற்று, அதுக்கப்புறம் அவங்க முக்கிய சன்னியாசத்துக்கு சிரவண மண்டலம் மூலமாக அவர்கள் சின்ன சம்சயாக தங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய அனைத்து விதமான சந்தேகங்களும் நீங்க பெற்றவர்களாக, அப்படின்னா ஆத்ம ஞானத்தை அடைவார்கள் போட்டாங்க. சரி, அப்படி சொல்லும் போது பகவான் என்ன சொன்னார்னா, சின்ன சம்சயம் சொன்னால எல்லா சந்தேகங்களும் நீங்க பெறுவார்கள். ஓகே, யாரு? இது போல கர்ம சந்நியாசம் செய்தவர்கள், கர்ம பல தியாகம் செய்தவர்கள். ஓகேவா? அப்படி ஆனவங்க சொன்னார், அவங்க ஆத்ம ஞானத்தை பெறுவார்கள். அப்படி சொல்லும் போது அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா, அந்த ஆத்மா அகர்த்தா. அந்த ஆத்மா அகர்த்தா. இப்போ கர்ம பல தியாகம் இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா? அப்போ ஆத்மா எப்படின்னா, இந்த கர்த்தா கர்ம பலம் இந்த சூழலே வரவே இல்லை. ஆத்மா அகர்த்தா அப்படின்னு சொல்றாரு. அந்த நிலையை அவர்கள் அடைவார்கள். கேவலம்ன்ற வார்த்தை பயன்படுத்தினாங்க. கேவலம். அப்போ இது எப்படி அது கேவலம்? அடுத்த கொஸ்டின், எப்படி அது கேவலம்? ஏன் அது கர்மத்துல ஈடுபடவே இல்லை? ஏன்னு கேட்டா, அடுத்த டாபிக் பாருங்க, அது அழகா தாட்ஃப்ளோ வருது. அர்ஜுன் கேட்டது ஒரே கேள்வி, அந்த கேள்வியிலேயே தொடர்ச்சியா எவ்வளவு டாபிக் வருது பாருங்க. மெயின் டாபிக் சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம் என்ன? சந்நியாச தியாகத்தினுடைய தத்துவம் கர்மபல தியாகம். முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு? இது மாதிரி கர்மபல தியாகம் செஞ்சுட்டா அவ்வளவுதான் குறிக்கோள் கிடையாது. கர்மபல தியாகம் செய்தவர்களும் ஆத்ம ஞானத்தை அடைவார்கள். தங்களுடைய மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டு அடுத்த குரு மூலமாக, ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால, சிரவண மன நிதித்தியாசனம் மூலமாக, முக்கிய சந்நியாசம் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய ஆத்மாவை பற்றிய சந்தேகங்கள்லாம் நீக்கிக் கொள்வார்கள். சரி, அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அது இந்த கர்ம பலன், கர்த்தா இதெல்லாம் சம்மந்தப்படாத அக்கர்த்தா, அது கேவலம். எப்படின்னு கேட்டாக்க, இந்த கர்மத்தில் ஈடுபடக்கூடியதெல்லாம் எதுன்னு நீ பாரு. கர்மத்துல ஈடுபடக்கூடியது 5 விஷயங்கள் தான். இந்த 5 விஷயங்கள் தான் கர்மத்துல ஈடுபடுகிறதே தவிர இந்த ஆத்மா ஈடுபடவில்லை. சரி, ஏன் ஆத்மா இந்த 5 விஷயங்கள் தான் ஈடுபடுகிறது, இந்த ஆத்மா கர்மத்தில் ஈடுபடவில்லை? ஏனென்றால் இந்த ஆத்மா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. உடனே என்ன பண்ணாரு? முக்குணங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார். மூன்று குணங்கள்லாம் என்னது அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு.
இந்த ஆத்மா இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றார். அதான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். எல்லாமே கடைசியா என்ன பண்ணாங்க, கர்ம பலன்றது என்னன்னா சுகம் துக்கம். அதுலயே நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு எல்லா கர்மத்திலும் ஈடுபடுறோம்? சுகத்துக்காக. அந்த சுகத்தை தான் கர்ம பலன்லையும் 3ஆக பிரித்தார். அதையும் சொல்லி முடிச்சிட்டார். அப்ப கம்ப்ளீட்டா முக்குணங்களை பத்தி சொல்லிவிட்டு, இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா, கர்ம சந்நியாசம் தியாகத்தினுடைய சாரமாக இருக்கின்ற கர்ம பல தியாகம் செய்தவன் இப்படி முக்குணங்களை கடந்து அகர்த்தாவா இருக்கின்ற ஆத்மாவை உணர்கிறான். எங்க கனெக்ஷன் பாருங்க. அந்த முதல் கேள்விக்கு தான் ஆன்சர் இவ்வளவும். இதுல எந்த டைவர்ஷனும் கிடையாது. அர்ஜுன் கிட்ட ஒரே கேள்விக்கு தான் இவ்வளோ தூரம் பதில் சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லிட்டு இந்த முக்குணங்களால் பந்தப்பட்டவர்கள் தான் அனைத்து உயிரினங்களும். அது 40வது பாட்டு படிச்சோம் பாருங்க. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சத்துவம் உயிரினங்களாக இருக்கட்டும், திவி தேவேஷு தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்களா இருக்கட்டும், எங்க போனாலும் இந்த முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான்ப்பா. அப்போ நீ என்ன பண்ணும், உன்னுடைய கவனம் முழுக்க நான் கர்த்தா, இதாவது இந்த உடல் மனம் புத்தி கர்த்தா, நான் கர்மம் செய்வேன், அதன் மூலமாக எனக்கு கர்ம பலன் எனக்கு வேணும், அதை நான் அனுபவிக்க போறேன்னு நினைச்சனா நீ இந்த முக்குணங்கள்லயே கட்டுப்பட்டவன் தான். எங்க போனாலும் எந்த லோகம் போனாலும் நீ தப்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், மறுபடியும் அதே கொஸ்டின் வாங்க. என்ன பண்ணும்னா, சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம் என்ன? சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம் வந்து இப்ப இருக்கிற நிலையில கர்ம பல தியாகம். அப்ப நீ என்ன செய்யணும், உன்னுடைய கடமைகளை ஒழுங்காக முறைப்படி செய்து கொண்டு வந்து பலனை எதிர்பார்க்காமல் அதை நீ தியாகம் செய்தால் நீ என்ன ஆகலாம், இந்த எந்த லோகத்துல போனாலும் எல்லாமே முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டதுன்னு சொன்ன, அதை கடந்திருக்கிற ஆத்ம சுரூபத்தை நீ உணரலாம். இப்ப கனெக்ஷன் புரியுதுங்களா? ஒரே கொஸ்டின் ஒரே ஆன்சர், இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஓகே, இதுல நிறைய டெக்னிக்கல்லாம் இருக்கு, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்ப நம்ம அதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டோம். இப்ப இந்த தாட்ல புரியுது இல்லையா? ஏன்னா 18வது சாப்டர் வந்து இதுல நிறைய இருக்கு. இதுலயும் 3 பிரிக்கிறாங்க. இதுல எல்லா டாபிக் இருக்கு. கர்மத்தை பத்தி பேசுறாங்க. கர்மத்துல வந்து 5 ஃபேக்டர் இருக்கு, அதை பத்தி இதெல்லாம் இல்ல. இது எல்லாமே அர்ஜுனன் கேட்ட ஒரே கேள்வியினுடைய பதிலோட தொடர்புடையவை தான். எந்த நேரத்திலையும் வந்து நம்ம பகவான் கிருஷ்ணர் வந்து அந்த கருத்தை விட்டு விலகி போகவே இல்லை. அந்த கருத்தோட இணைப்பதற்கு தான் இது வரைக்கும் சொன்னார். இப்ப பாருங்க, கொண்டு வந்து முடிச்சாரா? என்ன முடிச்சாரு? 3 லோகங்களும் இருக்கட்டும், இந்த லோகங்கள் இருக்கட்டும், சேர்த்து எல்லாமே முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டவை தான். இப்ப அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்? இப்போ 2 விதமா நம்ம இதை பார்க்கலாம். எப்படின்னா, சரி, இந்த கர்ம பல தியாகம் செய்தவன் வந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு அவனும் போவான். அவனும் தன்னுடைய கடமைகள் செய்வதன் மூலமாக மனத்தின் அடைந்து போவான், சிரவணம் அடைஞ்சுதான் போவான். சரி, அது ஒண்ணு. 2வது வந்து இந்த ஆத்மா அகர்த்தா, அது சொல்லியாச்சு. ஆத்மா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லியாச்சு. இப்போ எல்லாருமே நீங்க அதுக்கு பதில் என்ன சொன்னீங்கன்னா, கர்ம பல தியாகம் தான் பதில்னு சொன்னேன். அதை தான் நம்ம செய்ய வேண்டியதுன்னு சொன்னோம். இப்ப கர்ம பல தியாகம்னா, நான் எந்த கர்மத்தை தியாகம் செய்வது, முதல்ல என்னுடைய கர்மம் எதுன்னு எனக்கு தெரியணும். அந்த கர்மத்தை தான் நான் செய்யணும் இல்லையா? கர்மத்தை தியாகம் பண்ணக்கூடாது, அந்த கர்மத்தை செய்யணும். இப்ப என்னுடைய கர்மம் எது? முதல் கேள்வி. அடுத்தது, அது தியாகம் செய்வதுனா என்னது? அர்ஜுன் கிட்ட அதே கேள்வியோட கனெக்ஷன் தான் இப்ப மறுபடியும் வரப்போகுது 41ல இருந்து. இதுக்கு பதில் தான். இப்ப அர்ஜுனன் கேட்டதே என்ன? சரி, சந்நியாச தியாகத்தினுடைய சாரம் என்ன, உண்மைத்தன்மை என்னன்னா கர்ம பல தியாகம் சொல்லிட்ட. சரி, இப்போ இந்த கர்ம பல தியாகம் மூலமாகவே முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட அக்கர்த்திர ஆத்மாவை அடைய போறோம். ஆனா நான் முதல்ல கர்ம பல தியாகம் செய்யணும்ல. அப்போ செய்யணும்னா கர்மம்னா என்ன? என்னுடைய கர்மம்ன்றது என்னது? நான் எப்படி அதனுடைய பலத்தை தியாகம் செய்ய வேண்டும்? இதுதான் இந்த அடுத்த வரப்போற டாபிக். அப்ப முதல் கேட்ட கேள்விக்கு கனெக்ஷன் இருக்கு. இந்த முன்னாடி சொன்ன ஸ்லோகம் இருக்கு பாருங்க, 3 லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவர்களும் இந்த முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்படி முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் எப்படி இந்த முக்குணங்களை கடந்து செல்ல வேண்டும்? இந்த கேள்வி கேட்டா போன பாட்டோட கனெக்ஷன் இப்ப வரப்போற டாபிக்.
இப்ப அர்ஜுனன் கேட்ட மெயின் டாபிக் கொஸ்டின் கேட்டாக்க அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. இப்படி பகவான் சங்கராச்சாரியார் சொல்றார். இந்த போன டாபிக்கும் இதோட கனெக்ஷன் இருக்கு. முக்குணங்களோட கட்டுப்பட்டிருக்கின்ற அனைத்து ஜீவர்களும் இப்படி கட்டுப்பட்டே இருந்தா எப்படிதான் வந்து முக்குணங்களுக்கு தாண்டி போவது, முக்குணங்களை கடந்து போவதற்கு என்ன வழி? இது புரியுதுங்களா? ரெண்டு விதமான கனெக்ஷன். இந்த அடுத்து வரக்கூடிய 41வது பாடல்ல இருந்து 40வது பாட்டினுடைய தொடர்பும் அதுக்கு இருக்கு, கனெக்ஷன் இருக்கு, கண்டினியூட்டி. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கும் கனெக்ஷன் இருக்கு. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பகவான் பதில் சொல்லிட்டார். அர்ஜுன் கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னாரு? சந்நியாசம் தியாகத்தினுடைய சாரம், தத்துவம், கர்ம பல தியாகம். இப்போ உடனே என்ன கேட்கணும் அடுத்தது? சரி, நான் அதை செய்கிறேன், ஆனா என் கர்மம் என்னது, நான் அதை எப்படி தியாகம் செய்வது சொல்லு. இதுக்கான பதில் தான் 41வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்க்கலாம், படிக்கலாம். சரி. பிராமண க்ஷத்ரிய விஷாம், பிராமண க்ஷத்ரிய விஷாம், பிராமண க்ஷத்ரிய விஷாம், பிராமண க்ஷத்ரிய விஷாம், शूद्राणां च परन्तप, शूद्राणां च परन्तप, शूद्राणां च परन्तप, शूद्राणां च परन्तप, कर्माणि प्रविभक्तानि, कर्माणि प्रविभक्तानि, कर्माणि प्रविभक्तानि, कर्माणि प्रविभक्तानि, स्वभावप्रभवैर्गुणैः, 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 स्वभावप्रभवैर्गुणैः. சேர்ந்து படிப்போம். ब्राह्मण क्षत्रिय विषाम शूद्राणां च परन्तप, कर्माणि प्रविभक्तानि, स्वभाव प्रभवैर्गुणैः. இப்போ இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. என்னடா திடீர்னு 3 லோகத்துல இருக்கவங்களும் முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், இதுல இருந்து யாருமே விடுபட்டவர்கள் இல்லைன்னு முடிச்சவரு திடீர்னு பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரான் பேசுறாரு. என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதான் சம்பந்தம். இந்த முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிற அனைத்து உயிர்களும் இந்த முக்குணங்களை கடந்து இருக்கின்ற அகர்த்திரு ஆத்மா அங்க போய் அடையணும்னா என்ன செய்யணும்? கர்ம பல தியாகம் தான் முதல் படி. அந்த கர்ம பல தியாகத்தை செய்யணும்னா முதல்ல கர்மம் என்பது என்னன்னு எனக்கு தெரியணும். என்னுடைய கர்மம், அதை தியாகம் செய்வது எப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ கர்மம் என்றால் என்ன, எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? அதுதான் கனெக்ஷனுங்க. என்ன சொல்றாரு? பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய. ஓகே, பிராமண க்ஷத்ரிய விஷாம்னா வைஷ்ய. நீங்க வைஷ்ய சூத்ரானாம் ச பரந்தப, ஹே பரந்தப, எதிரிகளை அழிப்பவனே பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர, இவர்களுடைய கர்மாணி கர்மங்கள். முதல்ல இது நாள் என்னது? இது நாள் என்ன கேட்டீங்கன்னா, மனித குலமே இந்தியால இருக்கிறவங்க கிடையாது, தென்னிந்தியால இருக்கவங்க கிடையாது, வட இந்தியால இருக்கவங்க கிடையாது, உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே 4 வகையாக இருக்கின்றார்கள். 4 வகையாக இருக்கின்றார்கள். இப்ப 4ஆ பிரிக்கல, 4 வகையாக அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி எப்படி இருக்காங்கன்னா, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர, இந்த 4 வகையாக அவங்க இருக்காங்க. சரி, எப்படி இருக்காங்க? கர்மாணி ஸ்வபாவ பிரபவைகி, அவர்களுடைய கர்மங்கள். இப்ப அதான கேள்வி. என்னுடைய கடமையை நான் என்ன பண்ணும்? அதுல எந்தவித பலனும் எதிர்பார்க்காமல் நான் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுக்கு பேர் தான் கர்ம பல தியாகம். இப்ப அதுக்கு மேல என் கர்மம் என்னன்னு எனக்கு தெரியணும்ல. என் கர்மம் யாருன்னா, நான் யாருன்னு தெரியணுமா? நான் யாருன்னா, நீ இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தனாதான் இருக்க போற. நீ யாரு? ஒண்ணு பிராமணனா இருக்க போற, க்ஷத்ரியனா இருக்க போற, வைஷ்யனா இருக்க போற, சூத்ரனா இருக்க போற. இது ஐயோ இங்க ஜாதி சொல்லிட்டாங்க, இங்க பிறப்பை வச்சு பாகுபாடு பாக்குறாங்க. கிடையவே கிடையாது. இது கிடையவே கிடையாது. தெளிவா சொல்றாரு பாருங்க. ஸ்வபாவ பிரபவ. ஸ்வபாவம்னு சொன்னாங்களே, எங்கேயாவது
பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க எங்கேயாவது? இங்கேயும் சொல்லல. 4வது அத்தியாயத்துல பார்க்கும்போது கூட அங்கேயும் சொல்லல. சார்த்தூர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாக சகா, அங்கேயும் தான் சொன்னார். குணத்தை கர்மத்தை வச்சு சொன்னார். ஆனா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு. அதுக்கும் இங்கேக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். குண கர்மம்னு அங்க சொன்னாரு. ஆனா அந்த குணம் எப்படி வருது? குணம் எப்படி வருதுன்னா சுபாவத்துல இருந்து வருது. ஸ்வபாவ பிரபவை குணைகி, இங்க இருக்கு அதுக்கு ஆன்சர். குண கர்ம விபாக சகா, குணத்தையும் கர்மத்தையும் பொறுத்து 4 வகையாக மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஓகேவா? அப்போ அந்த குணம் எப்படி டிசைட் ஆகுதுன்னு கேட்டா சுபாவம் சொல்றோம்ல, இவங்களோட சுபாவம் அது, அவங்களுடைய இயல்பு அது, அவங்களோட நேச்சர். அப்படின்னு அர்த்தம்னா அவன் பிறக்கும் பொழுதே இந்த தன்மையோட பிறந்திருக்கிறான். சரி, பிறக்கும் போதே இந்த தன்மையோட பிறந்திருக்கான்னா அவன் அந்த ஜாதியில பிறக்கல, இந்த இயல்போட பிறந்திருக்கா. உங்களுக்கு ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? பிறப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, இப்போ அவங்களுடைய சுபாவத்தினால் உதித்த பிறந்த தோன்றிய பிரபவக தோன்றிய குணைகி, அந்த குணத்தை பொறுத்து எது முடிவு செய்யப்படுகின்றது? கர்மங்கள். இப்போ ஆன்சர் கிடைச்சிருச்சா? என்ன ஆன்சர்? என்னுடைய கர்மம் எது? அதுதானே நான் அந்த கர்மத்தை நான் விடக்கூடாது. அந்த கர்மத்தை நான் செய்ய வேண்டும். ஆனா அதை நான் எப்படி செய்ய வேண்டும்? என்ன அது தியாகம் செய்யணும். அது அடுத்த கொஸ்டின். முதல்ல என் கர்மம் என்ன? கர்ம பல தியாகம் செய்யணும்னா என் கர்மம் என்னன்னு கேட்டா முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அப்பதான் உன் கர்மம் என்னன்னு சொல்ல முடியும். முதல்ல நான் யாரு? நான் யாருன்னா இந்த நான் மனித குலத்துமே மொத்தமுமே இந்த 4 வகையாக தான் இருக்கு. இந்த 4ல ஏதோ ஒண்ணு நானு. அப்ப இந்த 4ல நான் யாரோ அதை பொறுத்து அது எப்படி டிசைட் பண்றது? அது என்னுடைய குணத்தை பொறுத்து. சரி, குணம் எங்கிருந்து தோன்றியது? குணம் எங்கிருந்து தோன்றியதுன்னா என்னுடைய சுபாவத்திலிருந்து தோன்றியது. சரி, சுபாவம்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம சுபாவம்னா உன்னுடைய இப்ப குணம்னா என்னன்னு பார்த்தலாம். குணம்னா நமக்கு தெரியும் என்னன்னு. குணம்ன்றது என்னது? சத்வ ரஜஸ் தமஸ். சத்வம் ரஜஸ் தமஸ் தானே. இப்போ பிராமணன் யாரு? மறுபடியும் சொல்றோம், பிறப்பை வச்சு கிடையாது. இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். பிராமணன்னா யாருன்னா சத்துவ பிரதானம். சத்துவம் முதல்ல இருக்கும், 2வது ரஜஸ் இருக்கும், 3வதாக தமஸ் இருக்கும். 3மே இருக்கும். இந்த 4 பேரிடமே இந்த முக்குணங்களும் இருக்கும். ஆனா எது பிரதானமாக இருக்கு? சத்துவம் பிரதானமாக இருந்து 2வதாக ரஜஸ் இருந்து 3வதாக தமஸ் இருக்கிறவங்க இப்படி இருக்கு. இது பிறப்புனால கிடையாது. சரி, அப்படின்னா இப்ப என்ன இருக்கும்? இப்படி 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 இருக்கிறவங்க யாரு பேரு? பிராமணர்கள். சத்துவகுண பிரதானம். செகண்டரியா என்னது? ரஜஸ், 3rd தமஸ், இப்படி இருக்கிறவங்க. அடுத்தது க்ஷத்ரியன்னா யாரு? க்ஷத்ரியன்னா பிரதானமாக ரஜஸ், 2nd தமஸ், 2nd ரஜஸ், சத்துவம், 2nd சத்துவம். க்ஷத்ரியர் பத்தி பேசும்போது முதல்ல என்னது? முதல்ல ரஜஸ், 2வதாக, அதாவது இந்த குணங்கள் பிரதானமாக இருக்கும், ஜாஸ்தி இருக்கும். இப்படிதான் அவங்களுடைய இயல்பாக இருப்பாங்க. ஆனா அதுக்காக மற்ற 2 குணங்களும் இல்லைன்னு அர்த்தம். அது செகண்டரியா இருக்கும். அப்போ சத்திரியனுக்கு என்னது? முதலில் ரஜோகுணம் பிரதானமாக இருக்கும், 2வதாக சத்துவம் இருக்கும், 3வதாக தமகுணம் இருக்கும். வைஷ்யன் யாரு? வைஷ்யனுக்கும் முதல்ல ரஜோகுணம் இருக்கும், 2வதாக தமஸ் இருக்கும், 3வது படியில தான் சத்துவம் இருக்கும். ஓகேவா? கரெக்டா நோட் பண்றீங்க? முன்னாடியே நோட் பண்ணிருப்பீங்க, இப்ப மறுபடியும் ரிவிஷன் தான் அது. சூத்ரன்னா யாரு? முதல்ல பிரதானமாக தமஸ் இருக்கும், 2வது ரஜஸ் இருக்கும், சத்துவம் 3வது நிலையில தான் இருக்கும். ஓகேவா? இப்படி ஸ்வபாவ பிரபவை குணைகி கர்மாணி பிரவிபக்தானி, கர்மங்கள் குணங்களுக்கு ஏற்றவாறு பிரிக்கப்படுகின்றன.
இது 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 கிளியரா இருக்கா? இப்போ என்னுடைய நான் கர்ம பல சந்நியாசம் தியாகத்தினுடைய தத்துவம் என்னப்பா, எது உண்மை என்னன்னு சொல்லி எனக்கு அப்படின்னா கர்ம பல தியாகம் தான். சரி, அப்ப என்னுடைய கர்மம் என்ன, அதை தானே நான் செய்யணும், நான் செய்யறதுக்கு ரெடி. என் கர்மம் என்ன எப்படி எனக்கு தெரியும்? எப்படி தெரியும்னா உன்னுடைய குணத்தை பொறுத்து. அந்த குணம் எப்படி இருக்கு? பிராமண, கஷத்திரிய, வைஷ்யன், சூத்ரன் 4ஆக இருக்கு. இப்படி இது மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு உன்னுடைய குணங்களை பொறுத்து. அது எப்படி வந்தது? சுபாவத்தினால வந்தது. என்ன நீங்க மறுபடியும் சுபாவத்தினாலன்னா இயல்பா, இன்ஹெரண்ட், நேச்சுரல், பிறக்கும் போதே வந்தது. அப்போ எனக்கு பிறக்கும் போதே எப்படி வந்துச்சு? எந்த கேள்விக்குமே கடைசி வரைக்கும் கேள்வி கேட்டு பதில் இருக்கிறது தான் நம்ம சாஸ்திரம். இதுக்கு முன்னாடி நீ கேட்க கூடாது. கண்ணை மூடி நான் சொல்றது கேட்டு நட கிடையாது. சரி, சுபாவம், என் சுபாவம் எப்படி ஆச்சு? அது இதான் என் சுபாவம். வேணும்னே திணிக்கிறீங்களா? என்ன முன்னேற விடாம தடுக்கிறீங்களா? இல்லைன்னா நான் தான் அப்படிலாம் கிடையாது. இது யாருன்னா உன்னோட சாய்ஸ் தான். ஏன்னா உன்னுடைய சம்ஸ்காரம் தான். உன்னுடைய சம்ஸ்காரத்தினாலதான் உன்னுடைய சுபாவம். சம்ஸ்காரம் என்னது? உன்னுடைய பூர்வ கர்மங்கள். இதற்கு முன்னால் நீ எந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருந்தாயோ, எந்த மாதிரியான மனநிலையோடு செயல்பட்டு கொண்டிருந்தாயோ அதன்படி உன்னுடைய சுபாவம் வந்தது. அந்த சுபாவத்தினால உன்னுடைய குணங்கள் அதை பொறுத்து அமைந்தது. அந்த குணங்களை பொறுத்து உன்னுடைய கர்மங்கள் அமைந்தது. இப்ப என்னுடைய கர்மம் என்னன்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போ இது யார் சொல்றது? சாஸ்திரம் சொல்கின்றது. பிராமணனுக்கு இது கர்மம், கத்திரியனுக்கு இது கர்மம், வைஷ்யனுக்கு இது கர்மம், சூதரனுக்கு இது கர்மம் இப்படின்னு சாஸ்திரம் சொன்னதுன்னு ஒண்ணு. சாஸ்திரம் நம்ம மேல திணிச்சிடுச்சு, சாஸ்திரத்தை எரிச்சிருங்க, சாஸ்திரம் பாகுபாடு பாக்குது அப்படின்னு குழப்ப விட்டுறாங்க பாருங்க. கிடையவே கிடையாது. சாஸ்திரம் சொல்றதுக்கு கரெக்ட். ஆனா சாஸ்திரமா என்ன நீ பிராமண சுபாவத்தோட இருந்து சொல்லிச்சு, இல்ல என் கர்மம் சொல்லிச்சா? உன் கர்மம் இப்படி இருக்கிறதுனால, உனக்கு இந்த உன்னுடைய குணங்கள் இப்படி இருக்கிறதுனால, அந்த குணங்களுக்கு காரணம் உன் சுபாவம் இப்படி இருக்கிறதுனால, அந்த சுபாவத்துக்கு காரணம் உன்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்கிறதுனால நீ இந்த நிலையில தான் நீ போவ, நீ இப்படிதான் இருப்ப. அப்படி இருந்தாதான் உன்னால இயல்பாக சந்தோஷமாக இருக்க முடியும். அப்ப பாருங்க, சாஸ்திரம் வழிகாட்டுது, ஆர்டைன் பண்ணுது, நீ இது பண்ணனா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. ஆனா சாஸ்திரம் நம்ம கிட்ட திணிக்கல. ஃப்ரீடம் யார்கிட்ட இருக்கு? இப்போ சுதந்திரம் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. இப்போ அதனாலதான் இத இந்த டாபிக் எடுத்துட்டு அரசியல் பண்றதுக்கும் பிறப்புனால ஏற்றத்தாழ்வுகள் உண்டு பண்றதுக்கும் இது கிடையவே கிடையாது. எந்த சாஸ்திரமும் அப்படி சொல்லவே இல்லை. ரொம்ப தெளிவா இருக்கு. 4ஆவது அத்தியாயத்துல எடுத்து பார்த்தாலும் குண கர்ம விபாகசக, இங்க அந்த டாபிக் கொண்டு வராரு. சுபாவ பிரபவ குணைகி, தெளிவா சொல்லணும். இத இப்ப யாராவது இத நமக்கு குழப்பம் இருந்தா மறுபடியும் நமக்கு நம்ம மைண்ட்ல இப்படி பிக்ஸ் ஆயிருந்தா இத ரெண்டுத்தையும் திருப்பி திருப்பி படிக்கணும். இந்த 18ஆவது அத்தியாயத்துல 41ஆவது பாட்டு, அங்க 4ஆவது அத்தியாயத்துல சாத்துர்வர்ணிய மாயா சிஸ்டம், அதையும் ஒழுங்கா மறுபடியும் கம்ப்ளீட்டா படிக்கணும். எங்கேயுமே பகவான் கிருஷ்ணரோ நம்மளுடைய சனாதன தர்மத்திலேயோ பிறப்ப வைத்து கொண்டு ஒருத்தனை இப்படி பிரிக்கவே இல்லை. சரி, இல்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே, அது மனுஷனுடைய செல்ஃபிஷ். எவனோ ஃப்ராடு பண்ணிட்டான், யாரோ தப்பு பண்ணிட்டான்னா அது சாஸ்திரம் பண்ணல, அது யாரோ மனுஷங்க தப்பு பண்ணிட்டா. இப்ப கூட சட்டம் இருக்கு, அது ஏதோ மாதிரி பயன்படுத்துறாங்கன்னா அது சட்ட பிரச்சனை கிடையாது, அதை பின்பற்றாதவங்க கூட பிரச்சனை. அப்போ உண்மையிலேயே எந்த சாஸ்திரமும் இந்த மாதிரி பாகுபாடு பார்ப்பதே கிடையாது மனிதர்களை. சரி, இப்போ என்ன விஷயம்னு கேட்டா, இது கொஞ்சம் நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஏன்னா கர்ம பல தியாகம் தான் செய்ய சொல்லியிருக்கு, கரெக்டா? அப்போ என்ன கேள்வி கேட்டோம்னா, என் கர்மம் என்னன்னு தான் கேட்கிறோம். இப்போ பிராமண கர்மம் செஞ்சு அவன் தியாகம் பண்ணவனுக்கு தான் மோட்சம்னு கிடையாது, அவன் தான் அதிகாரித்துவம் கிடையாது. சத்திரிய கர்மம் பண்ணிட்டு அவன் அந்த கர்மத்தை தியாகம் பண்ணாதான் மோட்சம் கிடையாது. இப்போ சூத்ர கர்மம் பண்ணிட்டு அதை தியாகம் பண்ணா அவனுக்கு கிடையாது. யார் யார் எந்தெந்த கர்மத்துக்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ, மறுபடியும் பாருங்க, யார் யார் அவரவர்கள்
எந்தெந்த கர்மத்துக்கு அவரவர்களை தகுதிப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய குணத்தை பொறுத்து, சுபாவத்தை பொறுத்து, சம்ஸ்காரத்தை பொறுத்து. இங்க கன்வர்ஷனுக்கே இடம் இல்ல பாருங்க. கன்வர்ஷனே கிடையாது. நம்ம மதத்துல தான் கன்வர்ஷன் கிடையாது. நீ எங்க என்ன பண்ற அப்படியே இருந்துக்கும். இங்க ஏற்றத்தாழ்வு கிடையாது, உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது. உன்னுடைய நீ எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையில நீ செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. என்ன பண்ணும்? அந்த கடமையை ஒழுங்கா செய். அந்த கடமையில கர்ம பலனை எதிர்பார்க்காம இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணி செய். எவ்வளவு விஷயம் பாருங்களேன். இத போய் எவ்வளவு தப்பா பரப்பி நம்ம நாட்டுல எவ்வளவு குட்டிச்சவராக்கி நம்ம சமுதாயமே எப்படி இருக்கு பாருங்க, பிளவுபட்டிருக்கு பாருங்க. இங்க எங்கேயாவது சொல்லியிருக்கா? சரி, அதுக்கப்புறமா நம்ம இவங்க 1008 லாஜிக் பேசுவாங்க. இந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கு, அந்த ஸ்மிருதியில சொல்லியிருக்கு, இந்த ஸ்மிருதியில சொல்லிருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் கொஞ்சம் எலாபரேட்டா கொடுக்குறாங்க. காலப்போக்குல எலாபரேட் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓ, பிராமணர்கள்னா இதெல்லாம் நீங்க பண்ணலாம், வைஷ்யன்னா இதெல்லாம் நீ பண்ணலாம், சூத்ரன்னா இதெல்லாம் நீ பண்ணலாம், இதெல்லாம் உனக்கு இருக்கு, இதெல்லாம் நீ பண்ணு இப்படின்னு. இவன் இப்படி பிறந்ததுனால பிறப்பு வச்சு சொல்லல யாருமே. உன்னுடைய சுபாவம் இது மாதிரி இருந்தா உனக்கு இது சூட்டபிள். இப்ப அதெல்லாம் பண்றாங்க, இப்பதான் பண்றாங்க. ஆனா இத பிக்ஸ் பண்றதுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு மெஷர்மெண்ட் கிடையாது. சும்மா ஒரு ஃபார்ம் கொடுத்துருவாங்க, ஒரு 50 கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்றானோ அதை பொறுத்து இவங்க சொல்லுவாங்க. இவருடைய அவன் அதே தான் சொல்லுவான். இப்ப மாடனும் இவங்களுக்கு தகுந்தபடி இவங்களுக்கு இதான் சூட் ஆகும். யார்கிட்டயோ போய் கன்சல்டன்ட் இல்லையா, கன்சல்டன்ட், கேரியர் கைடன்ஸ் கன்சல்டன்ட், எஜுகேஷன் கைடன்ட் கன்சல்டன்ட். அவன் யாருன்னே தெரியாது. அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம குழந்தைக்கும் நமக்குமே சம்பந்தமே. அதோடைய டேலண்ட் என்ன, அதோடைய சுபாவம் என்ன, எப்படி பிஹேவ் பண்ணுது, அது என்ன பண்ணணும், எதுவும் நமக்கே தெரியாது. எல்லாம் இவங்க கொடுக்குற மார்க்கு, இவங்க கொடுக்குற கொஸ்டின், அதுக்கு ஆன்சரு, அதை வச்சுட்டு ஏதோ பயங்கரமான ஒரு புத்திசாலி கால்குலேஷன் பண்ற மாதிரி. இது எவ்வளவு பேஸ்லெஸ் ஆன ஒரு மெஷர்மெண்ட் பாருங்க இப்ப இருக்கிற ப்ரொசீஜர். ஆனா ஒரு குருகுலத்துல படிக்கிற அந்த மாணவன் அந்த குருவோடய வாழறான். அந்த குருவோடய வாழும்போது அந்த குருவுக்கு தெரியும் இவன் யார், எப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறவன், இவனுக்கு என்ன மாதிரியான திறமை இருக்கு, இயல்பு. இந்த திறமை இயல்பு, அவனுடைய இயல்புக்கு எது சரியாக வரும். அந்த துறையில அந்த குரு அவனை அழகா கைட் பண்ணிட்டு போறான். அதுல எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லவே இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம அர்ஜுனன் கேட்ட அந்த கேள்விக்கு, அதுல இருந்து பிறந்த கேள்விக்கு தான் இப்போ இன்னும் கண்டினியூ ஆகுது. அப்போ 18வது சாப்டருடைய முக்கியமான டாபிக் என்ன கேட்டீங்கன்னா, முக்கியமான டாபிக், மெயின் டாபிக் அர்ஜுனன் சந்நியாசம், தியாகம், இவற்றினுடைய தத்துவம் என்ன, இதுவும் 3 இருக்கின்றதா? சத்வ, தமஸ், அதாவது சாத்விக தியாகம், ராஜசிக தியாகம், தாமசிக தியாகம் என்று இருக்கிறதா? இப்படி இருந்தா இது எது உண்மை, எதை நான் பின்பற்ற வேண்டியது, இதான் கேட்டான். அப்போ பகவான் கிருஷ்ணர் அதுக்கு பதில் சொன்னாரு, இது ராஜசிக தியாகத்தை நீ கடைபிடிக்க கூடாது, அதை விட்டுடு. தாமசிக தியாகத்தை விட்டுடு. ஏன்னா அதெல்லாம் கர்மத்தையே விட சொல்லுது. ஆனா நீ இருக்கிற நிலைமைக்கு இப்போ கர்மத்தை விடக்கூடாது. நீ கர்மத்தை செய்யணும், ஆனா கர்ம பலத்தை விட வேண்டும். இதுதான் சாத்விக கர்மம், இதுதான் சந்நியாசம், தியாகத்தினுடைய தத்துவம். இப்படி சொல்லிட்டார். இப்படி சொன்ன உடனே சரி, நான் இப்போ சாத்விக கர்மமே நான் செய்கிறேன். சாத்விக கர்மம் தான் சந்நியாசத்தினுடைய தத்துவம், தியாகத்தினுடைய தத்துவம். அப்ப நான் சாத்விக கர்மம் செய்ய வேண்டும். சாத்விக கர்மம் நான் செய்யறதுக்கு ரெடி. ஆனா முதல்ல என் கர்மம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, உன் கர்மம் உன்னுடைய குணத்தை பொறுத்து. அந்த குணம் எதை பொறுத்து? சுபாவத்தை பொறுத்து. சுபாவ பிரபவை, சுபாவத்திலிருந்து பிறந்த குணத்தை பொறுத்து உன்னுடைய கர்மங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அப்ப அந்த சுபாவத்தை பொறுத்து நீ பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் என்று இருக்கின்றாய். உனக்கு தகுந்தபடி உனக்கு கர்மங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இது புரியுதா? ஏன் நம்ம இவ்வளவு டைம் எடுத்துக்கணும்? ஏன்னா இதுல அவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு. நமக்கு தவறான தகவல்களும் தவறான ஞானத்தையும் கொடுத்துருக்காங்க. என்னமோ சாஸ்திரம்ன்றது மனிதர்களை பிரிச்சு இந்தியாவுக்கு மட்டும் இது பொது கிடையவே கிடையாது.
கிடையவே கிடையாது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இவங்களே சொல்ல போறாங்க, நமக்கு எதுக்கு, இங்கே வரப்போகுது, நம்ம பார்ப்போம். இப்போ இப்ப நம்ம பார்த்தது என்னுடைய கர்மம் எது, முதல் கேள்வி தானே. இப்போ பிராமணனுடைய கர்மம் எது, வைசியனுடைய சத்திரியனுடைய கர்மம் எது, சத்திரியனுடைய கர்மம் எது, சூத்ரனுடைய கர்மம். இப்ப பகவானே சொல்ல போறாரு, இதுல நான் யாரு, நான் தான் டிசைட் பண்ணும், எனக்கு தான் தெரியணும். அது இவங்க கொடுக்குற அந்த கைடன்ஸை வச்சுக்கிட்டு நான் எந்த இந்த இந்த 4 வகையான மனித வகையில் நான் எந்த வகையை சார்ந்தவன், அப்ப அதுக்கு ஏத்தபடி என்னுடைய கர்மத்தை நான் அமைத்து கொண்டா நான் சந்தோஷமாக வாழலாம். அப்படி சந்தோஷமாக என்னுடைய கடமைகள் என்னால செய்ய முடியணும். இப்ப எப்படி இருக்கு, தலையெழுத்தே செய்யக்கூடாது, வேற வழியே இல்லையே, பணத்துக்காக மாட்டிக்கிட்டோமே, நம்ம மேல பிரஷர் கொடுக்குறாங்களே, இந்த குடும்பத்துல வந்து பிறந்தோமே, இல்ல இந்த கம்பெனில வந்து சேர்ந்தோமே, ஏன் தலையெழுத்து, இப்படிலாம் சொல்லணும்ல நமக்கு. மாறி மாறி நான் தெரியாம இந்த ப்ரொஃபஷன் வந்துட்டேன், நான் அந்த ப்ரொஃபஷன், இப்படி எதுவுமே கன்ஃபியூஷன் இல்லை. இவங்க பகவான் எப்படி கைட் பண்றப்பாங்க. இப்போ 42வது ஸ்லோகத்துல சொல்ல போறார், பிராமண கர்மம் சொல்ல போறார், அதுக்கப்புறமா கஷத்திரிய கர்மம் சொல்ல போறாரு ஒரு ஸ்லோகத்துல, அப்புறமா வைசிய சூத்ர சொல்ல போறாரு. இது என்ன ஒரு பியூட்டினா, இப்ப கர்மம் தானே சொல்லணும், இப்ப கர்மம் சொல்றாரா, என்ன சொல்றாரு பார்க்கலாம் பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். 42வது ஸ்லோகம். ஷமோ தமஸ்தப சௌச்சம், शमो धमस्तप शौचम्, ஷமோ தமஸ்தப சௌச்சம், शमो दमस्तप शौचम्, க்ஷாந்திரார்ஜவமேவ ச, शान्तिरार्जवमेव च, க்ஷாந்திரார்ஜவமேவ ச, शान्तिरार्जवमेव च, ஞானம் விஜ்ஞானமாஸ்திக்யம், ज्ञानं विज्ञानमास्तिक्यम्, ஞானம் விஜ்ஞானமாஸ்திக்யம், ज्ञानं विज्ञानमास्तिक्यम्, பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம், ब्रह्म कर्म स्वभावजम्, பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். ब्रह्म कर्म स्वभावजम्, சேர்ந்து ஷமோ தமஸ்தப சௌச்சம், க்ஷாந்திரார்ஜவமேவ ச, ஞானம் விஜ்ஞானமாஸ்திக்யம், பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். பிரம்மன்னா பிராமணன் அர்த்தம், பிராமண. கர்மனா இங்க ஏதோ செயல் அர்த்தம் கிடையாது, கடமைகள் அர்த்தம். பிரம்ம கர்ம, பிராமணனுடைய கடமைகள் எப்படி ஏற்பட்டது, இவர்களுடைய பிராமணனுடைய கடமைகள்னு, ஸ்வபாவஜம், ஸ்வபாவத்திலிருந்து பிறந்த, ஸ்வபாவத்திலிருந்து ஜம், பிறந்தது எது, முன்னாடியே சொல்லியாச்சு, குணைஹீன். அப்போ குணங்கள், குணங்களால் நிர்ணயிக்கப்படுகின்றது எது, கர்மங்கள். இதை மறக்கவே கூடாது, மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றேன், நம்மளுடைய கர்மங்கள் இருக்கு, அந்த கர்மங்களை நிர்ணயிக்க பண்ணுவது எதை பொறுத்து, குணங்களை பொறுத்து. நம்மளுடைய குணங்கள் தான் முடிவு செய்கின்றன நம்ம எப்படிப்பட்ட கடமைகள் நமக்குன்னு. அந்த குணங்கள் எப்படி வந்ததுன்னு கேட்டா, எது குணங்கள், சத்வரஜஸ் தமஸ் தான். இந்த சத்வரஜஸ் தமஸ்ல 3 பர்முடேஷன் 4 பர்முடேஷன் காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த பர்முடேஷன் காம்பினேஷன்ல தான் பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன். சரி, இந்த 4 பர்முடேஷன் காம்பினேஷனுக்கு காரணமாக இருந்தது என்னது, என்னோட சுபாவம் சொன்னீங்க. அப்ப அந்த சுபாவத்துக்கு எது காரணமாக இருக்கு, சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னா என்ன, நான் முற்பிறவிகளில் செய்த என்னுடைய செயல்கள், என்னுடைய செயல்களும் பாவனைகளும், அதெல்லாம் சேர்ந்து இப்படிப்பட்ட சுபாவத்தை எனக்கு இந்த பிறவியில எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை பொறுத்து என்னுடைய குணங்களுடைய பர்முடேஷன் காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. அந்த பர்முடேஷன் காம்பினேஷன் படி நான் பிராமணன், கஷத்திரியன், வைசியன், சூத்ரன். அதை பொறுத்து எனக்கு கர்மங்கள். இது தெளிவா இருக்கா? இதுல எங்க இருந்தாவது பிறப்பு வந்துச்சா, இதுக்கு பிறந்ததுனால நான் இங்க பிறந்ததுனால நான் பிராமணன், இங்க பிறந்ததுனால கஷத்திரியன், இங்க வந்துச்சா? இல்லவே இல்ல. இப்படி நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய அறியாமை தானே தவிர சாஸ்திரம் சொல்லவே இல்லை. சரி, இப்போ பிராமணனுடைய கர்மம் கடமைகளாக, அந்த பிராமணன் யாரு, சுபாவஜம். மறுபடியும் திருப்பி திருப்பி போட்டார் பாருங்க, சுபாவஜம் சுபாவஜம். ஒரு தடவை சொல்லல, எங்கெல்லாம் பிராமணன் சொன்னாரோ, எங்கெல்லாம் கஷத்திரியன் சொல்றாரோ, அங்கெல்லாம் சுபாவம் கொண்டு வந்துருவார். சுபாவஜம்னா பிறத்தல். சுபாவத்திலிருந்து பிறந்த பிராமணனுடைய
பிராமணனாக இருக்கின்ற, சுபாவத்தினால் பிராமணனாக இருக்கின்ற அவனுடைய கடமைகள் என்ன? பிறப்பினால் பிராமணனாக இருக்கிறவனுடைய கடமை என்னன்னு சொல்லியிருக்கா? இல்லவே இல்லை. சுபாவஜம் பிரம்ம கர்ம, சுபாவத்தினால் பிறந்த தோன்றுகின்ற பிராமணன் ஆக இருக்கின்ற அவனுடைய கடமைகள் என்னப்பா? அவனுடைய கடமைகள் என்ன சொல்றாரு? சம தம தப சௌச்சம் சாந்தி ஆர்ஜவம் ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திகம். 9 விஷயம் சொல்றாரு. நான் சொன்ன ஒரு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. கடமைகள் சொல்லுப்பான்னு கேட்டாக்க இவர் என்ன சொல்றாரு? குணங்கள் சொல்லிட்டு வர்றாரு, குவாலிட்டி சொல்றாரு. இதெல்லாம் கடமையா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த கடமையை செய்கின்ற பொழுது இந்த குணங்கள் எல்லாம் அவர்களிடம் இயல்பாக வெளிப்படும். அவங்களுடைய கடமை செய்கின்ற பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஆகும்? கடமையை இயல்பா செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த கடமை அவங்களுடைய இந்த குணங்களை மாற்றவே மாற்றாது. இந்த குணங்கள், இப்பேற்பட்ட குணங்களோட அவர்கள் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஷமக மன அடக்கம், நமக்கு ஏற்கனவே தெரியும். ஷம தம எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஷம மன அடக்கம். தம பாகேந்திரிய நிகிரகம், மனோ நிகிரகம். ஷம மனோ நிகிரகம், மன அடக்கம். தமம் இந்திரிய அடக்கம், பாகேந்திரிய அடக்கம். நம்மளுடைய புலன்களை நம்ம புலன்களை நெறிப்படுத்துதல். சரி, அடுத்தது சாந்தி. சாந்தி சொல்லும் போது 2 அர்த்தம் இருக்கு, 2 விதமான அர்த்தம். 2த்துக்கும் பேஸ் பார்த்தா ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணு மன்னித்தல், இன்னொன்று தாங்கிக் கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். மன்னித்தல், பொறுத்து கொள்ளுதல். இப்போ பொறுத்துக்கிறோம்னு அர்த்தம் வெளியிலே தெரியும் இதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிறோம்ன்றது. மன்னித்தல்ன்றது வெளியில தெரியாது, நம்ம மனத்துல இருக்கக்கூடிய மனோநிலை. இதான் டிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ சாந்தின்னு சொல்லும் போது மன்னித்தல், பொறுத்தல். சம தம தப்ப விட்டோமா? ஓகே, தப்ப. அப்ப டைரக்டா சாந்தி போயிட்டேன் நானு. சரி, தபஸ் நமக்கு தெரியும், 17வது அத்தியாயத்துல படிச்சிட்டோம். அதனாலதான் அதை ஜம்ப் பண்ணியாச்சு. எங்க படிச்சோம்? 17வது அத்தியாயத்துல நம்ம தான் படிச்சோம். ஷரீர வா மனம் தபஸ் படிச்சோமா? அங்கவே ரெஃபர் பண்ணிக்குவோம், மொத்த அத்தியாயமே இருக்காங்க. தபஸ் படிச்சிட்டோம். சௌச்சம் மறுபடியும் புற தூய்மை அகத்தூய்மை. ஓகே, அகத்தூய்மை வாய்மையால் காணப்படுமா? வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, புறத்தூய்மை நீராளமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஓகே, தூய்மைன்றது அதான், வெளியிலையும் தூய்மை, உள்ளயும் தூய்மையாக இருப்பது. சரி, அடுத்ததான் சாந்தி. தான் நம்ம சொன்னோம், பொறுமை, மன்னித்தல் பொறுமை 2மே இருக்கு. அடுத்து என்ன? ஆர்ஜவம். ஆர்ஜவம் சொல்லும் போது நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். எல்லா நிலைகளிலும் உடல் அளவுல, மனதளவுல, வாக்களவுல நேர்மையாக நடந்து கொள்வது. இது 3 நிலையிலும் நேர்மையாக நடந்து கொள்வதற்கு பேர் ஆர்ஜவம். இதெல்லாம் புதுசா கேட்கிற மாதிரி கேட்க கூடாது. இதெல்லாம் ரிவிஷன் தான். நம்ம முன்னாடி படிச்சுட்டோம், நமக்கு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா நம்ம திருப்பி இதே பண்ணியிருந்தோம்னா கீதை முடியவே முடியாது. ஆனா நமக்கு தெரியும் இதெல்லாம். நம்ம ஷமனா என்னன்னு மறுபடியும் முதல்ல இருந்து கேட்கக்கூடாது. தத்துவபோது மாதிரி ஷம தம தபஸ்க்கு ஒரு சாப்டரே இருக்கு. சாப்டர்ல ஒரு 4 ஸ்லோகமே இருக்கு. சௌச்சம், நம்ம சௌச்சம் பார்த்திருக்கோம் ஏற்கனவே. சாந்தியை தான் திருப்தின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடி. நான் பொறுத்து கொள்ளுதல்னு சொல்லும் போது திருப்தின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆர்ஜவம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். ஓகே, அடுத்தது ஞானம். சரி, இங்க ஞானம்ன்றது ட்ரெடிஷ்னலா மீனிங் பார்த்தா இந்த இடத்துல, நம்ம இடத்துல இப்போ நம்ம சாஸ்திரம் படிக்கிறதுனால ட்ரெடிஷ்னலா பார்க்கும்போது ஞானம்ன்றது சாஸ்திரிய ஞானம். சாஸ்திரம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம்னா என்ன? சாஸ்திரம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கோவில்ல சாமி முன்னாடி ஓம் சகஸ்ர சீஷா புருஷக அதெல்லாம் மந்திரம் சொல்றாங்க. மந்திரம் சொல்றது சாஸ்திரம். அவ்வளவுதான் நம்ம நினைச்சுப்போம்ல. சாஸ்திரம்னா சயின்ஸ்னா என்னது? 14 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, பிளஸ் ஒரு 18 சதுர்தச வித்யாஸ்தானங்கள் மொத்தமும் சாஸ்திரம். எல்லாம் சாஸ்திரம். வேதங்கள் சாஸ்திரம். எல்லா சப்ஜெக்டுமே சாஸ்திரம் தானே.
அப்போ நாலேஜ் ஓரியன்டட்னு அர்த்தம். ஞான ஞானத்தை ஞானத்தில் நாட்டம் இருப்பவன், இயல்பாக ஞானத்திலேயே நாட்டம் இருப்பவன், ஞானம் அதை நோக்கி இருக்கும் அவனுக்கு. அதுக்கப்புறம் என்ன? விஞ்ஞானம். அப்படி சாஸ்திரம் மூலமாக கற்ற ஞானத்தை தன் அனுபவத்திற்கு கொண்டு வருகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்றவன். ஓகேவா? இப்ப என்ன என்ன பார்க்க என்ன எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம? பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். ஸ்வபாவத்தினால் பிராமணனாக இருந்து கொண்டிருக்கின்றவனுடைய கடமைகள் என்னன்னு பார்த்தா, அவன் எப்படி இருப்பான்? ஞானத்தை நாடுவதிலேயே ஞான நாட்டம் இயல்பாக இருக்கும். இதை எல்லாவற்றையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும், சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் என்ன? விஞ்ஞானம். அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க வேண்டும், அதை கடைபிடிக்கின்ற முயற்சியிலும் ஈடுபடுகின்றவன். இதுதான். அதுக்கப்புறம் என்ன? ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம்னா இங்க ஓகே, இங்க ஈஸ்வர நம்பிக்கை போட்டிருக்கு, அப்படி இல்ல, அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஸ்திகம்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க இதை நோட் பண்ணணும். புக்ல ஒவ்வொரு புக்ல எப்படி போட்டிருக்குன்னு தெரியாது, ஆனா ஃபேக்ட் என்ன, உண்மையாவே சாஸ்திரம் சான்றோர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுகின்ற விஷயங்களில் பரிபூர்ணமான நம்பிக்கை. கரெக்ட், இது சரி, இது சரி என்கின்ற புத்தி. அத அவன் குரு சொன்னா, சாஸ்திரத்தை சொல்லியிருக்குன்னு அப்படியே ஏற்றுக்கொண்டானா, இல்ல ஆராய்ந்து பார்த்தானா, அதை இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டானா, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாமும் இருக்கு, அதெல்லாமும் இன்க்ளூடட். ஆனா என்ன? இது சரி, இது சரிதான். இப்ப எனக்கு புரிந்து கொள்ளலாம், நான் என்ன பண்ணும்? நான் தான் முயற்சி பண்ணணும், இன்னும் நான் தான் முயற்சி போட்டு அதை நான் புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரியான பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சாஸ்திரத்தை அணுகும் பொழுது இந்த மாதிரியான மனநிலையோட அணுகுகின்ற தன்மைதான் ஆஸ்திக்யம். நான் ஈஸ்வரன் நம்புறேன், ஆனா சாஸ்திரத்துல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா நாஸ்திகன் தான் அவன். அப்படின்னா நாஸ்திகன் அர்த்தம். ஏன்னா ஈஸ்வரன் என்பதே நான் நம்புறேன்னா அதுக்கே ஆதாரம் சாஸ்திரம் தான். நான் ஈஸ்வரன் நம்புறேன், அதனால என்ன சொன்னாங்க, ஈஸ்வரன் நம்புவதை வச்சு கொண்டு ஒருத்தன் நாஸ்திகமா ஆஸ்திகமா கிடையாது. சாஸ்திரத்தை மேல எந்த மாதிரியான மனோபாவனையோட இருக்கான், நம்பிக்கையோட அணுகுகின்றான், அதான் முக்கியம். ஓகேவா? இப்ப என்ன நம்ம பார்த்தோம், இது நம்ம கடமைகள்னு சொல்றாங்களே, ஆனா என்னடா அது குவாலிட்டியா இருக்கே, சம தம தப சௌச்சம் சாந்தி ஆர்ஜம் இப்படி இருக்குன்னு பார்த்தா, ஆனா இங்க சொல்லிட்டாங்க பாருங்க, கடமைகள். அவனுடைய கடமைகள் என்னவா இருக்கும்? கடமைகள்னு சொல்லும் போது உன்னுடைய ஃபீல்டு ஞானம், விஞ்ஞானம், ஆஸ்திக்யம், இதான் மெயின். இதுல நீ பண்ணிட்டு இருக்கும் போது அப்படின்னா அர்த்தம், இவன் ஞானத்தை தேடுவார்கள், ஞானத்தை பெறுவார்கள், அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வார்கள், தன் அனுபவத்தில் கொண்டு வரத்துக்கு முயல்வார்கள். இவ்வளவும் அடக்கம். இதெல்லாம் பண்ணும்போது இன்க்ளூடட், இதெல்லாம் சேர்ந்ததுதான். இதை செய்யும் பொழுது அவங்க என்ன தன்மையோட இருப்பாங்க? மன அடக்கத்தோட, புலன் அடக்கத்தோட, தவம் செய்கின்றவர்களாக, தூய்மை உள்ளமுடையவர்களாக, தூய்மை கடைபிடிப்பவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, மன்னிக்கின்ற தன்மை உடையவர்களாக, இவ்வளவும் இருந்தாதான் ஒருத்தனால ஞானத்தை போக முடியும். ஞானம்னா என்ன பண்ணும்? அறிவு, மனசு, புத்தி ஈடுபடணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு மன அடக்கம் இல்ல, புலனடக்கம் இல்ல, தவம் கிடையாது, தூய்மை கிடையாது, பொறுமை கிடையாது, மன்னிக்கின்றதே கிடையாது. எது எடுத்தாலும் அவசரம், எல்லார் மேலேயும் கோபம், பதட்டம், நேர்மை இல்ல, இவ்வளவும் இல்ல. ஆனா நான் ஞானம் பாசிபிள். அது என்ன அழகா அதனாலதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. இதான் கடமைகள்னு சொன்னாலும் அந்த கடமைகளோட அவர்களிடம் என்ன வெளிப்படும்? இதெல்லாம் சகஜமாக இயல்பாக வெளிப்படும். இதெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு கல்டிவேட் பண்றதுலாம் இல்ல. இவனுடைய போக்கஸ் முழுக்க இவனுடைய கவனம் முழுக்க ஞானம், விஞ்ஞானம், ஆஸ்திக்யம். அதனால என்ன ஆகும்? இயல்பாக அவங்க சம தம தப சௌச்ச சாந்தி ஆர்ஜம். சரி அவனை விட்டுட்டு போ, மன்னிச்சு விட்டுருன்னு அர்த்தம். ஏதோ பெருசா மன்னிச்சுட்டேன் பாருங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க மைண்ட்ல அது இல்லவே இல்லை. ஏன்னா இவங்க இதை பண்ணிட்டாங்களே, அவங்க அதை பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்றேன் பாரு. அவன் அது இல்ல, அவனோட போக்கஸ் எங்க இருக்கு? ஞானத்துல இருக்கு. சாஸ்திரம், ஞானம், இதை நான் புரிந்து கொள்ளணும், இதை நான் புரிந்து கொண்டு என் வாழ்க்கையில கடைபிடிக்கணும்,
இந்த சாஸ்திரம் சொல்றதுலாம் சரி, எல்லாம் சரிதான், ஆஸ்திக்யம். ஆனா நான் இன்னும் அதை அறிந்து கொள்ளணும், இன்னும் நான் புரிந்து கொள்ளணும், நான் கடைபிடிக்கணும். இதுலயே இவர் கவனம் இருப்பதனால மற்ற எல்லாமே சகஜமாக அவங்களுக்கு வந்துவிட்டும். இப்படிப்பட்டவர்கள் சுபாவஜம் பிராமண கர்ம. ஓகே, அடுத்தது என்ன படிக்கலாம்? 43வது ஸ்லோகம் படிக்கலாம். शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् युद्धे चाप्यपलायनम् युद्धे चाप्यपलायनम् युद्धे चाप्यपलायनम् युद्धे चाप्यपलायनम् दानमीश्वर भावश्च दानमीश्वर भावश्च दानमीश्वर भावश्च दानमीश्वर भावश्च क्षात्रं कर्म स्वभावजम् क्षात्रं कर्म स्वभावजम् क्षात्रं कर्म स्वभावजम् क्षात्रं कर्म स्वभावजम् சேர்ந்து படிப்போம். शौर्यं तेजो धृतिर्दाक्ष्यम् युद्धे चाप्यपलायनम् दानमीश्वर भावश्च क्षात्रं कर्म स्वभावजम्. क्षात्रं कर्म स्वभावजம். இங்க என்ன புரிஞ்சிருக்கோம்? நம்ம சுபாவத்தினால் பிறந்து சுபாவத்தினால் இருக்கின்ற, என்னவா இருக்கின்ற? சாத்திரமாக இருக்கின்ற, க்ஷத்திரியனாக இருக்கின்ற. சுபாவத்தினால் பிறந்தது என்ன? குணம். அந்த குணத்தை பொறுத்து ஒருவன் க்ஷத்திரியனாக இருக்கின்றவனுடைய கர்மம். புரியுதா? இது புரியுதுங்களா நமக்கு? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சுபாவத்தினால் பிறந்தது என்னது? குணங்கள். சுபாவத்தினால் பிறந்தது சுபாவஜம்னா குணங்கள். குணத்தின் அடிப்படையில் க்ஷத்திரியனாக இருக்கின்றவனுடைய கடமைகள், கர்மம், இதெல்லாம் தான். கரெக்டா இருக்கா? பொருள் உங்களுக்கு புரிஞ்சுதா? நாளைக்கு மறுபடியும் கேட்கும் போது க்ஷத்திரியன்னா யாரு, பிராமணனா யாருன்னா என்ன சொல்லும்? சுபாவஜம் குணைகி. பார்த்தோம்ல, சுபாவத்தினால் பிறந்த குணத்தை உடையவன். அதை பொறுத்து ஒருத்தர் பிராமணனா, க்ஷத்திரியனா, வைஷ்யனா, சூத்திரனா முடிவு பண்ணார். இப்ப பிராமணன் பத்தி பார்த்தோம். இப்போ க்ஷத்திரியனுடைய குணம் எப்படிப்பட்டது? இல்லைன்னா இந்த குணங்கள் இருக்கிறதுனால இவர்கள் க்ஷத்திரியர்கள் அப்படி சொல்லிடலாம். இந்த சுபாவத்து இருக்கிறதுனால இந்த குணங்கள் இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட கடமைகள்ல ஈடுபட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட கடமைகள் ஈடுபட்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, இயல்பாக இருப்பாங்க. ஓகே, எனது சௌரியம் தேஜ திருதி தாக்ஷ்யம் யுத்தே அப்பலாயனம், அப்புறம் தானம் ஈஸ்வர சுபாவம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? நாளைக்கு தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இதுவும் இன்னும் என்ன இருக்கு? வைஷ்ய சூத்ரன் அவங்களுடைய குணங்களும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்தும் ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.